ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜி. இந்த வீடியோவில் நான் செய்கிற பிரம்ம முகூர்த்த பூஜை பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இயர்லி மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி என்னோடய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பேர் சொல்லி உள்ளே வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வீட்டுக்கு மாப் போட்டு எடுத்துருவேன். நிலவாசில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஜவ்வாது கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் கலந்து அதுக்கு பொட்டு வச்சுட்டு மணக்க தாழம்பூ குங்குமத்தில் பொட்டு வச்சு ரெடி பண்ணிவிடுவாங்க. நல்ல கோலம் வீட்டு முன்னாடி போட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணி பூவெல்லாம் ரெகுலராக மாற்றிடுவாங்க. நிறைய பேர் எந்த விளக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் போன கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கு தாங்க இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கில் முதல்ல தீப எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு டைமண்ட் கற்கண்டு 2 போட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து விளக்கு 2 ஏற்றிட்டு போய் அதை நிலவாசல் படியில் வச்சுட்டு லக்ஷ்மியை உள்ளே கூப்பிடுவேங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு பால் காய வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு ஏதாவது ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒரு சின்ன தட்டு மேலே வச்சு சாமி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு டம்ளர் இல்லைன்னா சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் என்னோடய ஆசையெல்லாம் எனக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் சொல்லிவிடுவேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பஞ்சபூதங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. அதனால் எப்போயுமே நான் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கிட்ட நான் என்னென்ன ஆசைப்பட்றேனோ என்னோடய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சாமி பக்கத்தில் வச்சுடுவேன். பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஃபஸ்ட்டாக நான் பாராயணம் பண்ணுறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் மட்டும்தாங்க. வீட்டுக்கு டெய்லியும் சாம்பிராணி போட்டு தீப ஆராதனை காட்டுவேங்க. தீப ஆராதனை காட்டும்போது வீட்டுக்கு வெளியிலேருந்து கோலம் விளக்கு நிலைவாசல் காட்டிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு கண்ணாடிக்கு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் காட்டிட்டு சாமி படத்துக்கு எடுத்துகிட்டு போய் தீப ஆராதனை காட்டுவேங்க. தீபம் காட்டும்போது எப்பயும் பெல் கையில் வச்சுக்கோங்க. பெல் சவுண்ட் கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பேட் வைப்ரேஷன் கண்டிப்பாக வெளியே போயிடும். பிரம்ம முகூர்த்த டைமிங் 3 to 5ங்க. இந்த நேரத்தில் எந்திரிக்கணும்னா நீங்கள் 8 to 8:30க்கெலாம் தூங்க போயிருக்கணும். பாப்பாவுக்கு 8 o'clock ஸ்கூலுன்றதுனால நாங்கள் ரெகுலராக 8 to 8:30க்கெலாம் பெட் டைமை சேஞ்ச் பண்ணிட்டோம். டே டைம் ஃப்ரீயாக இருக்கீங்க, தூங்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு ஓகேங்க. நீங்கள் எந்த டைமுக்குனாலும் தூங்க போயிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த டைமில் ரெகுலராக மெடிடேஷன் யோகா பண்ணலாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நேரமாக எழுப்பி விட்டோன்னா அவங்களோட மெமரி பவர் ஜாஸ்தியாகும். இப்போது எந்த நாளில் எந்த தெய்வத்தை நான் வழிபடுறேன்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட் டைமாக பிரம்ம முகூர்த்த பூஜை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சத்யநாராயண பூஜை செஞ்சு பெருமாளை வழிபடுறாங்க. இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஸ்ரீமன் நாராயணனே சொல்லியிருக்காரு. கூகுள் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையில் 5 பதிகம் இருக்குங்க. அந்த 5 அத்தியாயத்தையும் படிச்சுட்டு நீங்கள் பூஜையை நிறைவு செய்யணும். இந்த பூஜை நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு உடனே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. திங்கக்கிழமை மண்ணால் நாகல் விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபடணுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவோ அவங்கள நீங்கள் வழிபடலாம். இல்லை குலதெய்வம் அம்மனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு பூஜை செய்யலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு பூஜை செய்யும்போது மனசுக்குள்ளே இருக்கிற பயம் பதட்டம் போயிட்டு மனசு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் விசேஷமான பூஜையெல்லாம் செய்வேங்க. பஞ்சலோக விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை காலையிலேயே கும்பிட்ருவேன். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுறேங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் குறையும். அடுத்ததாக புதன்கிழமை அன்றைக்கி மகாவிஷ்ணுவை கும்பிடணுங்க. மகாவிஷ்ணுவை கோயிலில் போய் கும்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கிருஷ்ணரை வீட்டிலையே அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை காட்டி மண் விளக்கேற்றி வழிபடுவேங்க. பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது மகாலட்சுமியும் ஆஞ்சநேயரும் எப்பயுமே ஹாப்பியாகிடுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால நமக்கு காசுக்கு பஞ்சமே இருக்காது. வியாழக்கிழமை அன்றைக்கி எப்போயுமே சித்தர் வழிபாடு இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சித்தரோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். வியாழக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சித்தர் இருப்பாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க. குருவாக ஏற்றுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. அப்பா இல்லாதவங்க தன்னுடைய அப்பாவையே குருவாக நினச்சி வழிபடலாம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏன் வியாழக்கிழமைக்கு சித்தர் வழிபாடு அப்படின்னா சித்தரோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டால் போதும், நம்ம வாழ்க்கை தரம் எங்கேயோ உயர்ந்துருங்க. உங்கள் வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளி விளக்கு இல்லைன்னா மண்ணகல் ஏற்றி மகாலட்சுமியை கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபடலாங்க. இந்த வழிபாடு ரெகுலராக செய்கிறவங்களுக்கு அஷ்டலக்ஷ்மியுமே வீட்டில் குடியேறுவாங்க. சுக்கிரன் அருள் கிடைக்குங்க, ராஜயோகம் பறக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க பண கஷ்டம்னு வாய் திறந்து யார்கிட்டையும் சொல்லவே முடியாதுங்க, அந்தளவுக்கு சிறப்பாக வாழ்வாங்க.
அடுத்ததாக சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஸ்ரீருத்ரம் கேட்டுட்டு சிவபெருமானை வழிபடலாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை கும்பிட்றதுனால சனீஸ்வரனால் ஏற்படுற எந்த தொல்லையிலேருந்துமே நம்ம தப்பிச்சிடலாம். இந்த பூஜையை ஒரு நாள் தவறாமல் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஆசையுமே நமக்கு கிடைக்குங்க. இது இல்லாமல் வேல் வராகி பூஜையும் செஞ்சிட்ருக்கேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். சுகமே சொல்க.